வணக்கம். வாங்க, அறிவோட சக்தி ஒரு கிராமத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்துச்சுன்னு சொல்ற ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஒரு பயங்கரமான நெருக்கடியிலிருந்து தான் தொடங்குது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு கிராமத்தோட உயிர் நாடியே வத்தி போனா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு கிணறு வறண்டு போச்சு. ஒரே ராத்திரியில மொத்த வாழ்க்கைய நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. சொல்லவே வேணாம். உடனடியா கிராமத்தையே ஒருவிதமான பயம் கவ்வ ஆரம்பிச்சது. அவங்களோட ஒரே தண்ணீர் ஆதாரம் இப்போ இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே பதற்றம், விரக்தி, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கேள்விக்கு யார்கிட்டயுமே பதில் இல்ல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2 விதமான எதிர்வினைகள் வந்துச்சு. ஒன்னு பயத்தினால வந்தது, இன்னொன்னு பல வருஷமா செஞ்ச தயாரிப்பிலிருந்து உருவானது. இங்கதான் அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் கிராம மக்கள் எல்லாரும் இந்த நெருக்கடிய பார்த்து பதறி போயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் லியோன்னு ஒரு சின்ன பையன், அவன் மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தான். ஏன்னா பல வருஷமா அவன் பழைய வரைபடங்களையும் அந்த பகுதியில இருக்கிற செடி கொடிகளை பத்தியும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட அந்த ஆர்வம்தான் இப்போ அந்த கிராமத்தோட நம்பிக்கையா மாறப்போகுது. இப்போதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. லியோவோட ஒரு பொழுதுபோக்கா இருந்த ஒரு விஷயம் அந்த கிராமமே உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு திறவுகோலா மாறுது. அதாவது பழைய அறிவு இப்போ இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை தீர்க்க போகுது. அந்த நேரத்துல தான் லியோவுக்கு பழீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் படிச்ச ஒரு பழைய ஓலைச்சுவடியில இருந்த ஒரு தகவல். அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான பெரணி செடி பூமிக்கு அடியில மறைஞ்சிருக்கிற நீரூற்றுகளுக்கு மேல மட்டும்தான் வளரும். இது வெறும் செடிய பத்தின தகவல் இல்ல, இது ஒரு உயிர் காக்கிற குறிப்பு. லியோவோட அறிவு இப்ப செயலாக மாறுது. முதல்ல அந்த ஓலைச்சுவடியில படிச்சது அவன் நினைவுக்கு வருது. அப்புறம் அந்த தகவல்ல வச்சு அந்த குறிப்பிட்ட பெரணி செடிய தேடி கண்டுபிடிக்கிறான். கடைசியா முழு நம்பிக்கையோட ஊர் மக்களை ஒரு வெட்ட வெளியான இடத்துக்கு கூட்டிட்டு போய், இதோ இந்த இடத்துல தோண்டுங்கன்னு கைய காட்டுறோம். இதுதான் அறிவுல இருந்து செயலுக்கான ஒரு பயணம். இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். கிராம மக்களோட உடல் பலம் லியோவோட அறிவால வழிநடத்தப்பட இருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, தண்ணி பீறிட்டு வந்துச்சு. லியோ கை காட்டின அந்த சரியான இடத்துல அவங்க தூண்டினப்போ சுத்தமான சில்லுன்னு இருந்த தண்ணி பூமிக்குள்ளிருந்து பொங்கி வந்துச்சு. அடையப்பா, கிராமமே காப்பாற்றப்பட்டது. மக்களோட பலமும் லியோவோட அறிவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி இது. அப்பதான் அந்த கிராம மக்களுக்கு ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சுது. ஆமா, உடம்புல இருக்கிற பலத்தை வச்சு குழிய தோண்டிடலாம். ஆனா எந்த இடத்துல தோண்டணும்னு சொல்றதுக்கு அறிவு வேணும் இல்லையா? இதுதான் இந்த கதையோட மைய கருத்தே. சரி, இந்த கதை நமக்கெல்லாம் ஏன் முக்கியம்? இந்த பழங்காலத்து கதை இந்த காலத்து உலகத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான புள்ளி இதுதான். சும்மா முயற்சி மட்டும் பண்ணா பத்தாது. சரியான வழிகாட்டுதல் இல்லாத முயற்சிங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயாவது தோன்ற மாதிரி. அது நம்ம சக்திய வீணடிக்கும். தேவையில்லாத பதற்றத்தால தான் அப்படி செய்வோம். ஆனா அறிவை பயன்படுத்தினா எங்க தோண்டணும்னு நமக்கு தெரியும். அது நம்ம வேலைய திறமையா முடிக்கவும் சரியான நுண்ணறிவோட செயல்படவும் வழிவகுக்கும். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் லியோ மாதிரி ஒரு தனித்துவமான அறிவு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட நீரூற்று எது? அது உங்க வேலையில ஒரு புது வாய்ப்பா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கலாம், இல்லனா ஒரு சமூக பிரச்சனைக்கான தீர்வா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.